அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாமா மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னதாக ஜவாஹிருல் இல்மி என்ற கிதாபில் ஒரு சொல் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும். ல ஐ யத்துருக்க ரஜுலு திர்ஹமன் ஹராமன் ஹைருல்லஹு மீ ஐ யத்தசத்தக பி மியத்து அல்ஃபி திர்ஹம். 1000 திர்ஹங்கள் ஒரு மனுஷன் தான தர்மம் செய்வதை காட்டிலும் அவனுக்கு வருவாயில் ஒரு திர்கம் ஹராமான வழியில் வருகிறது என்று தெரிந்தவுடன் அந்த திர்கத்தை விட்டு விடுவது தான் 1000 திர்கம் ஒரு மனுஷன் தர்மம் செய்வதை காட்டில் அவனுக்கு சாலச் சிறந்தது என்று மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லா அவர்கள் இவ்வாறு சொல்லுவாங்க. ஆனால் தற்காலத்தினுடைய சூழ்நிலைகளில் ஒரு மனுஷன் வாரி வழங்க ஆரம்பித்து விட்டால், பள்ளிவாச காரியமாக இருக்கட்டும், மதரசா காரியமாக இருக்கட்டும், அல்லது சஹர் சாப்பாடு போடக்கூடிய அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது இஃப்தாரினுடைய விஷயங்களாக இருக்கட்டும், கொம்மர் காரியங்களாக இருக்கட்டும், ஒரு மனுஷன் அள்ளி அள்ளி கொடுக்குறான் என்று சொன்னால் அவன் எந்த சம்பாத்தியம் பண்ணாலும் பரவாயில்லை, அவன் தான தர்மம் பண்ணிக்கிறான் அல்லவா, அது போதும் என்று சொல்லக்கூடிய மனோநிலைக்கு நம்ம மக்கள் வந்துட்டாங்க. இறை பணிகளில் மன தூய்மையுடன் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல், யாருடைய பொருளாதாரத்தையும் அபகரிக்காமல், வியாபார ரீதியாகவும் யாரையும் ஏமாற்றாமல், வட்டி ரீதியாகவும் எந்த விதத்திலும் பொருள் ஈட்டாமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மம் தான் இறைவனிடம் அது ஏற்றுக்கொள்ளப்படும். சுனனு நசையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு இவ்வாறு பதிவு செய்யப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 1000 திர்கத்தை ஒரு திர்கம் முந்திவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில், யா ரசூலல்லாஹ் 1000 திர்கத்தை எப்படி ஒரு திர்கம் முந்திவிடும் என சஹாபாக்கள் கேட்டார்கள். ஒரு மனுஷன் அவனுடைய சொந்த சம்பாத்தியத்தில் 2 திர்கத்தை அவன் சம்பாதிக்கிறான். அதில் ஒரு திர்கத்தை தனக்கு வச்சுட்டு மற்றொரு திர்கத்தை தான தர்மம் பண்ணுறான். அதே இதை ஒருத்தன்ட்ட பொருளாதாரம் அதிகமாக இருக்குது, அதில் இருந்து ஒரு 1000 திர்கத்தை அவன் தான தர்மம் பண்ணுறான். இப்போ தன்னிலிருந்து ஒரு பகுதியை தான தர்மம் பண்ணக்கூடிய அந்த ஒரு திர்கம் சிறந்தது தானே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. பொருட்கள் அதிகமாக இருக்கணும், நிறைய இருக்கணுங்கிறதுலாம் நோக்கங்கள் கிடையாது. ஒரு திர்கம் ₹1 ₹10 நம்ம செலவு செய்தாலும் அது எந்த சம்பாத்தியத்திலிருந்து வந்தது, எந்த நோக்கத்திற்காண்டு அது செய்யப்படுகிறது என்பதுதான் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா உள்ளத்தை பார்ப்பவனும், நம்மளுடைய செயல்களை பார்ப்பவனும், சம்பாத்தியத்தை பார்ப்பவனும் இறைவன் தானே.